டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள். பெரும் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற படம் தான் கல்கி. அதனுடைய ரிவ்யூவை மொதல் ஷோ முடிஞ்ச உடனே அவசரமாக நம்ம நேயர்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். படம் பார்த்து முடித்த உடனே மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீலிங்ஸாக இருக்குன்னு சொல்லணும். அது பிரம்மாண்டத்தின் மிரட்சியா, இல்லை அந்த ஆச்சரியமா, அந்த விஷுவல் ட்ரீட் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸா, அந்த தியேட்டர் அட்மாஸ்பியரா, எதுன்னு கிளியராக வந்து சொல்கிறதுக்கே நம்மளுக்கு தெரியல. பட் படம் பார்த்து முடித்த உடனே நம்ம மைண்டில் ஓடுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஜஸ்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படி தான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, பொதுவாகவே இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தமிழுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ஹிந்தி ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் உடனடியாக வந்தது. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. பட் தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். பேன் இந்தியா ஃபிலிம், பிரபாஸ் அவர்களுக்காக கமல்ஹாசன் இருக்கிறாரு, அண்ட் மகாபாரதம் அந்த மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் கனெக்ட் இருக்குது, சயின்டிஃபிக் திங்ஸ் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம், அப்படியெல்லாம் நினைக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்தது. அதனால முதல் படம் பார்த்தவுடன் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸ் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 2898 AD தான் செட் ஆகுது, அதில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெய்லரில் நம்ம சொன்னதே அது பார்த்துருப்போம். அந்த இன்ட்ரோ வந்து அந்த படத்தை அந்த பேச செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு பொறுமையான ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இது ஏற்கனவே தெளிவாக சொன்ன மாதிரி 2 பார்ட்டில் இந்த படம் பண்ணுறதால ஃபஸ்ட்டு அந்த கதை களத்தை மக்களுக்கு வந்து செட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு படத்தை நம்ம காமிக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இந்த உலகம் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் வரப்போகிற மனிதர்களுடைய கேரக்டர்ஸ் எந்த மாதிரி சேஞ்சாக இருக்கும், அப்போதைய பழக்க வழக்கங்கள் என்ன இருக்கும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்தை செட் பண்ணுறதுக்கு அந்த கதையை வந்து கொஞ்சம் அந்த டோன் செட் பண்ணுறதுக்கு அவங்க போதுமான டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. நல்ல வேலை ரொம்ப ட்ராக் பண்ணாமல் டக்குன்னு அந்த அடுத்தடுத்த சீன்ஸ் போடுறதால கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கிறது. அண்டு குறிப்பாக இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரபாஸ் தான். மனுஷன் பிச்சு உதறிருக்காரு. ஆக்சுவலாக கதையோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான் கடைசி நகரமாக காசியை வந்து காமிக்கிறாங்க. முதல் நகரமாக இருந்த காசியை வந்து கடைசி நகரமாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்து ஒரு பிரமிடை கவுத்து போட்ட மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செழிப்பாக இருக்குது. பூமியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து ஒரு ஏக்கத்தோடவே பார்க்குறாங்க. அண்ட் பூமியில இருந்து நீங்கள் எக்கச்சக்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணக்காரராக இல்லை அந்த செல்வாக்கு மிக்கிறவராக இருந்தால் அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் காம்ப்ளெக்ஸுக்கு போகலாம் அப்படின்றது பல பேருக்கு வந்து கனவாகவே இருக்குது. அந்த மாதிரி கனவு கொண்ட ஒரு இளைஞராக தான் பிரபாஸ் இருக்காரு. பிச்சு உதறி இருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து தி பெஸ்ட்னு சொல்லலாம். பாகுபலி எல்லாம் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாசான ஹீரோ அப்படின்னு காமிச்சிருக்கு. பட் இங்கே வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடான ஹீரோன்னு நிச்சயமாக நீங்கள் பிரபாஸ் அவர்களை பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம் அப்படின்னும் போது தன்னுடைய ஃபேன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே சமயம் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்க கேரக்டருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஆக்ட் ஆஃப் பேலன்சிங் அப்படின்றது பிரபாஸ் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. புஜ்ஜி அந்த கேரக்டரோட பண்ணுற லூட்டி ஆகட்டும், இல்லை காமெடி போர்ஷனுக்கு பிரம்மானந்தம் அவர்கள் கூட அவங்க பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து பிரபாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேக் வாக்காக பண்ணிடுறாரு அப்படி தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக பிரபாஸ் அவர்களுக்கு ஈக்குவலாக பிரபாஸ் ஹீரோவே கிடையாது, இவர் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமிதாப் பச்சன் வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். இனிஷியலாக அஸ்வத்தாமன் கேரக்டருக்கு வந்து அமிதாப் பச்சன் சொல்லும் போது ஓகே, அந்த மகாபாரதத்தில் இருந்த சிரஞ்சீவி கேரக்டருக்காக, சிரஞ்சீவினா அந்த அழியாத சாகாவரம் என்ற சாபம் பெற்ற கேரக்டருக்காக ஒரு ஹானரா அமிதாப் பச்சனை கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் நினச்சோம். பட் ஓவர் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அது இதுன்னு ஆகட்டும், பறந்து ஃபைட்டெல்லாம் போடுற அமிதாப் பச்சன் உண்மையிலேயே அவருக்கான கேரக்டர் ஸ்கெட்சுன்றது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மித்தாலஜிலேருந்து இங்கே கனெக்ட் பண்ண விதமே வந்து சூப்பராக இருந்துச்சு. லைக் அஸ்வத்தாமன் கேரக்டர் பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். அஸ்வத்தாமன் சாகாவரம் பெற்றவர். அது ஆக்சுவலாக அவர் சாகாவரம் அப்படின்றதே வந்து ஒரு வரம் கிடையாது, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம். அதாவது பாண்டவர்களுடைய மகன்களை 5 மகன்களையும் கொன்று விடுகிறார் அஸ்வத்தாமன். போரெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஒரு அநீதியான முறையில் வந்து அவர் நைட்டு தூங்கின்னு இருக்கும்போது அவங்க கேம்ப்குள்ளே போகுது கொன்றுவார் அஸ்வத்தாமன். இது மகாபாரத கதை. அந்த பசங்களெல்லாம் கொன்றதுக்கு அப்புறமும் அபிமன்யுவின் மகன் உத்திரை அவங்களோட ஒய்ஃபோட கருவில் இருக்கும். அந்த கருவில் இருக்கும் குழந்தையை நான் வந்து பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணி அழிக்க போகிறேன் அப்படின்னு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை விடுவார். இதனால் கிருஷ்ணர் வந்து கோவப்பட்டு, நீ கருவில் இருக்கிற குழந்தைய அழிக்கிற அளவுக்கு நீ போயிட்ட, அதனால் உனக்கு வந்து அழிவே கிடையாது, நீ சாகவே மாட்டேன், மற்றவங்களாம் சாவறதை பார்த்து நீ அந்த வேதனையை தான் அனுபவிப்ப, இந்த யுகம் முடிகிற வரைக்குமே நீ இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்கிறதுக்காக ஒரு சாபம் வாங்கின அஸ்வத்தாமன் அந்த 6000 வருடங்கள் கழித்து அந்த ஒளி வந்த உடனே இதுதான் தனக்கான நேரம் அப்படின்றத உணர்ந்து
கருவில் இருக்கும் ஒரு குழந்தையை காப்பாற்ற போகிறது தான் தன்னுடைய படைப்பிற்கான இத்தனை வருஷம் சிரஞ்சீவியாக வாழ்கிறதுக்கான அந்த நேரம், அந்த காலம் அதுதான் அப்படின்னு அந்த பர்பஸை உணர்ந்து அஸ்வத்தாமன் அந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து உண்மையிலே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். அண்ட் அஸ்வத்தாமன் இந்த அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் இடையான ஃபைட் வந்து உண்மையிலே தியேட்டரில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக அது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும். பறந்து சண்டை போடுறாங்க, உண்மையிலே அது வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த கதைக்கான ஒரு பேக் போனான கேரக்டர் அப்படின்னு சொன்னால் தீபிகா படுகோன் தான். ஏன்னா கல்கி அவதாரம், அந்த கல்கியை தன்னுடைய கருவில் சுமந்து கொள்ளும் சும் 80யாக சுமதியாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ சம் 80 சும் 80 சுமதி அப்படின்றது வந்து அந்த காலத்தில் சும் 80 அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தீபிகா படுகோனே அவங்களுடைய ரோல் வந்து ஒரு கனமான கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உயிருக்கு பயந்து ஓடுறதாகட்டும், அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் போது அந்த ப்ரெக்னன்சிக்கான ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அண்ட் எக்கச்சக்க ஸ்டார் கேஸ்ட் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாலே வந்து அது பெருசாக போயிட்டு இருக்கும். தீஷா பட்டானி எப்போவுமே பைரவர் கேரக்டரோட, ஐ மீன் பிரபாஸ் அவங்களுடைய கேரக்டரோட கூடவே சுற்றி நிற்கிற மாதிரி ஆகட்டும். அண்ட் முக்கியமாக எதிர்பார்க்காத சில கேமியோஸ் எல்லாம் இருக்குது. அது நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அண்டு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது, இவரை பற்றி பேசாமல் விட்டீங்களே அப்படின்னீங்க. எஸ், கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். லைக் வரதே 10 நிமிஷம் தான், ஆனால் அந்த 10 நிமிஷம் தான் தேட்டரை விட்டு வெளில வரும்போது அந்த 10 நிமிஷம் தான் அவங்க மைண்டில் நிற்கும். ஏன்னா அந்த கடைசியில் அந்த ஸ்டீலிங் த ஷோ அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் வந்து சூப்பராக அதை எடுத்துருக்காங்க. அண்ட் கமல்ஹாசனுடைய கேரக்டர் எலிவேஷனுக்கு மிக 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 முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த படத்தை வந்து அலாட் பண்ணும்போது லைக் இப்படி ஒரு மகாபாரத கேரக்டர்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கில் 800 வருஷம் கழிச்சு நடக்க போகிற மூவி அப்படின்ற மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் சந்தோஷ் நாராயணன்லாம் கரெக்டாக மியூசிக் போடுவாரா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஓபி, செர்பியன் பேர் அது, நம்மளுக்கு பேர் வந்து வாய நுழையில் இத்தனைக்கு எழுதி வச்சா கூட நம்மளுக்கு அது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அந்த டிஓபி ஆகட்டும், இந்த கேமரா ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த இடத்துல சப்டிலாக போகணுமோ அந்த சப்டில் ஆகட்டும், எந்த இடத்துல ஹையாக காமிக்கணுமோ எலிவேஷன் காமிக்க வேண்டிய இடத்துல எலிவேஷன் காமிக்கட்டும். அண்ட் இன்னொன்று சம்பாலா அப்படின்ற ஒரு நகரம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதோட செட் ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இத்தனை பாசிட்டிவ்ஸும் இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் ஒரு சில நெகட்டிவ் இருக்கணும்னு சொல்லணும். படத்தில் உட்காரும் போது நீங்கள் அநேகமாக ஆன்லைனில் இன்னும் சில நேரத்தில் வந்து மற்றவங்களும் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours டைம் அப்படின்றது வந்து கொஞ்சம் லெங்க்தான டைமாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு பரபரன்னு போயிடுது, அது ஒன்றும் ஒரு கஷ்டமாகவே தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. ஆனால் அந்த கதைக்களத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேங்கரில் வந்து அவங்க முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம பிரிஸ்காக வந்து உட்காரோம். பட் அந்த டுவர்ட்ஸ் த எண்டு போக போக அந்த வார் சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அந்த கடைசி 10 நிமிஷம் மீண்டும் கமல் அவர்களோட என்ட்ரி வரும்போது, கடைசி 15 மினிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த என்ட்ரியெல்லாம் வரும்போது அந்த திருப்பி நம்ம பிரிஸ்கா வந்து சூப்பர்ரா அப்படின்னு உட்கார மாதிரி இருக்குது. பட் அகைன் அந்த 3 hours டைம் ஃப்ரேம்ன்றது வந்து கொஞ்சம் லேக் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். காரணம் என்னென்னா காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்கார்றவங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஈவினிங் ஷோவில் நைட் ஷோவில் போகிறவங்களுக்குலாம் அது ஒரு மேட்டராக இருக்குது. அண்ட் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இது டேக் ஆஃப் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் கொஸ்டினாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல ஜென்யூனான சூப்பரான எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கமல் அவர்களுக்கு அவர்களுடைய வில்லன் கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான முழு ஸ்கோப்பும் செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது அப்படின்னும் போது அது இன்னொரு பேங்கராக இருக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக கல்கி பார்ட் 1 வந்து பார்ட் 2க்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிளாட்ஃபார்மாக செட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இது தியேட்டரில் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷுவல் ட்ரீட், அது நிச்சயமாக வந்து படத்தை பார்க்கணும். நிறைய பேர் வந்து இது ஓடிடியில் வந்து பிறகு இந்த படத்துக்காக இவ்வளோ பில்டப் போட்டிங்க அப்படின்னு வந்து சமீப காலத்தில் எல்லா படத்துக்கும் அது ஒரு டெம்ப்ளேட் டைலாக்காக வச்சிட்டாங்க. பட் நிச்சயமாக கிடையாது. இது ஒரு தியேட்டர் ஆடியன்ஸோட, தியேட்டர் அட்மாஸ்பியரில், அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த வைபோட, அந்த விஷுவல் ட்ரீட்டை நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் பேசுகிற இந்த வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக புரியும் அப்படின்றது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கிறது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா, நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.